வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகியதாக அந்நாட்டு ராணுவ தளபதி வக்கர் உஸ்மான் தகவல் வெளியிட்டிருக்கிறார். இடஒதுக்கீடு போராட்டத்தால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஷேக் ஹசீனா பதவி விலகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா. வங்கதேச பிரதமர் ஹசீனா தனது தங்கையுடன் இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கு. முழு விவரம் என்ன? வணக்கம். இடஒதுக்கீடு வன்முறை தொடர்பாக வங்கதேசமே தற்போது போர்க்களமாக மாறியுள்ள நிலையில் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலகிவிட்டதாக வங்கதேச ராணுவ தளபதி வக்கார் உஸ்மான் அதிகாரப்பூர்வமாக தற்போது தகவல் என்பதை வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக இடஒதுக்கீடு தொடர்பாக, அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்துக்கான 30% இடஒதுக்கீட்டை எதிர்த்து வங்கதேசம் முழுவதும் போராட்டம் வெடித்தது. இதில் அரசு அலுவலகங்கள், கட்டிடங்கள் அனைத்தும் சூறையாடப்பட்ட நிலையில் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மீது அரசு ஏவிய அந்த வன்முறை காரணமாக 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குறிப்பாக நேற்று மட்டும் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்காக மாணவர்கள் தயாராகி வந்தனர். இந்த நிலையில்தான் சற்று நேரத்திற்கு முன்னதாக, அதாவது சரியாக 3 மணிக்கு வங்கதேச பிரதமர் ஹசீனா தனது தங்கை ரேஹன்னாவுடன் வங்காளப்பட்டனில் இருந்து புறப்பட்ட காட்சிகள் என்பது வெளியாகி இருந்தது. அதே போன்று அவர் டெல்லிக்கு தற்போது வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் தற்போது வங்கதேச பிரதமர் பதவியிலிருந்து ஹசீனா பதவி விலகிவிட்டதாக வங்கதேச ராணுவ தளபதி வக்கார் உஸ்மான் தெரிவித்திருக்கிறார். தங்களுக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்குவர் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முக்கியமாக ஹசீனா கோரினால் ராணுவ ஆட்சிக்கு உதவ முடியும் என தெரிவித்திருந்த அவர் தொடர்ந்து ராணுவ ஆட்சி என்பது வங்கதேசத்தில் அமலுக்கு வருவதாகவும் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக இந்த வன்முறை கலவரத்தில் நேற்று மட்டும் 98 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இடஒதுக்கீடு தொடர்பான இந்த போராட்டம் தொடங்கியதிலிருந்து 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும், பிரதமர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், அவரது அமைச்சர்கள் பலரை நீக்கம் செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாக்காவை நோக்கி போராட்டக்காரர்கள் தொடர்ந்து தங்களது பேரணியை முன்னெடுத்தனர். இந்த பேரணி தொடங்கிய சற்று நேரத்திலேயே அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்தியா வந்தடைய உள்ளதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் அவரது பதவி விலகலை கொண்டாடும் வகையில் டாக்கா நகரில் போராட்டக்காரர்கள் வெற்றி பேரணியை நடத்தி வரும் காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அவரது வீட்டிற்குள் சென்று பொருட்களை சூறையாடிய போராட்டக்காரர்கள் அந்த பொருட்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டும், போட்டோ எடுத்துக்கொண்டும், புகைப்படங்கள், வீடியோ எடுத்துக்கொண்டும் அந்த புகைப்படங்களும் தற்போது இணையத்தில் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது அவர் தனது பிரதமர் பதவியிலிருந்து விலகிவிட்டதாகவும் தொடர்ந்து வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சி நடத்த உள்ளதாகவும் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.